வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல 2026க்கு பிறகு நடந்திருக்கிறது உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று மாற்றம்னு தான் சொல்லணும். பல வருஷமா ஸ்கிரீன்ல தளபதியா மாஸ் காட்டின ஜோசப் விஜய் இப்போ கோட்டையில முதலமைச்சரா உட்கார்ந்திருக்காரு. இந்த விரிவான அலசல்ல அவரோட முதல் கட்ட அதிரடி முடிவுகள் என்ன, அவருக்கு எதிரா பின்னப்படுற வியூகங்கள் என்ன, இந்த ஆட்சி எப்படி போயிட்டு இருக்குங்கிறத தரவுகளோட கொஞ்சம் டீப்பாவே அலச போறோம். ஆனா ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான கேள்வி இங்க இருக்கு. திராவிட அரசியலோட கோட்டையில இது நிஜமாவே ஒரு புதிய சகாப்தமா? அரை நூற்றாண்டுக்கும் மேலா தமிழ்நாட்டை ஆதிக்கம் செலுத்தின திமுக, அதிமுக கோட்டைகளை விதை தலைமையிலான அரசு உண்மையிலேயே உடைச்சிருக்கா? இது வெறும் தற்காலிக அதிர்வலையா, இல்ல தமிழ்நாட்டின் அரசியல் டிஎன்ஏவையே மாத்தி அமைக்க போற ஒரு தொடக்கமா? சினிமாவுல உச்சத்துல இருந்த ஒருவரு நேரா மாநிலத்தோட டாப் எக்ஸிகியூட்டிவ் சேருக்கு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய அதிகார மாற்றம். அதனாலேயே மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற எதிர்பார்ப்பும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, அவர் பதவிக்கு வந்த உடனே என்ன செஞ்சாரு? எந்த ஒரு புது கவர்மெண்ட்டும் எடுக்க தயங்குற சில ஃபாஸ்ட் பேஸ்ட் ஆக்ஷன் முடிவுகளை எடுத்த உடனே அவர் அமல்படுத்தினாரு. உதாரணத்துக்கு 717 இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. பதவியேற்ற உடனே பள்ளிக்கூடங்கள், கோயில்கள், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருந்த 717 டாஸ்மாக் கடைகளை உடனடியா மூட உத்தரவு போட்டாரு. இது ஏதோ ஒரு சாதாரண முடிவில்ல. குறிப்பா பெண்கள் மற்றும் குடும்ப வாக்காளர்களோட ஒட்டுமொத்த ஆதரவை வாங்குறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் மாஸ்டர் ஸ்ட்ரோக். அது மட்டும் இல்லாம அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படிய, அதாவது டிஏவை 2% உடனே உயர்த்தினாரு. ஒரு கவர்மெண்ட் எந்த தடங்களும் இல்லாம ஸ்மூத்தா ரன் ஆகணும்னா அரசு ஊழியர்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு ஸ்பீடான அறிவிப்பு மூலமா மிடில் கிளாஸ் மக்களோட குட்வில்லையும் ரொம்ப ஈஸியா ஒரு பக்கம் திருப்பிட்டாரு. இங்கதான் அவர் பண்ற அந்த பேலன்சிங் ஆக்ட் நமக்கு தெளிவா தெரியுது. ஒரு பக்கம் வேலைவாய்ப்பு அதிகமாக்குறதுக்காக சிஐஐ மற்றும் முன்னணி ஆட்டோமொபைல் கம்பெனிகளோட ஈவி தயாரிப்பு பத்தி மீட்டிங் போடுறாரு. இன்னொரு பக்கம் பெட்ரோல் விலை உயர்வுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரொம்ப அக்ரெசிவா விமர்சிக்கிறாரு. கார்ப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட், சாமானிய மக்களின் பிரச்சனை, இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ற ஒரு பொலிட்டிக்கல் வியூகம் இது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, மக்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் வாக்காளர்களை தெளிவா 3 பிரிவா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட், இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள். இவங்க விஜயோட இந்த அதிரடி ஆக்ஷன் ஸ்டைலை ரொம்பவே கொண்டாடுறாங்க. செகண்ட், டிஏ உயர்வு, விலைவாசி குறைப்பு நடவடிக்கைகளால நிம்மதியடைஞ்ச நடுத்தர வர்க்கம். ஆனா மூணாவதா ஒரு குரூப் இருக்காங்க, பாரம்பரிய வாக்காளர்கள். சரிப்பா, ஸ்பீடு ஓகே, ஆனா இந்த கூட்டணி ஆட்சி முழுசா 5 வருஷம் தாங்குமா அப்படிங்கிற சந்தேகத்தோடயே இந்த அரசை பாக்குறாங்க. இப்போ ஆதரவாளர்களுக்கும் விமர்சகர்களுக்கும் இடையில ஒரு பெரிய விவாதமே நடக்குது. ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முந்தைய தலைவர்கள் மாதிரி இல்லாம திடீர் ஆய்வுகள் பண்றது, ஸ்பீடா முடிவெடுக்கிறதுன்னு விஜயோட அப்ரோச் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு பாராட்டுறாங்க. ஆனா விமர்சகர்கள் ரொம்ப ஷார்ப்பா ஒரு கேள்வி கேட்கறாங்க. வெறும் சினிமா கரிஷ்மாவை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணி அரசை நிலையா கொண்டு போக முடியுமான்னு. இது உண்மையிலேயே ஒரு வேலிடான பாயிண்ட் தான். இந்த இடத்துல தான் தமிழ்நாட்டு அரசியலோட சதுரங்க ஆட்டம் ரொம்ப த்ரில்லிங்கா மாறுது. ஆளுங்கட்சி ஒரு பக்கம் அதிரடி காட்ட, எதிர்க்கட்சியோட ரியாக்ஷன் என்ன? இங்க கூட்டணி கணக்குகள் ரொம்பவே சிக்கலா மாறிக்கிட்டு வருது. மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ரொம்ப அக்ரெசிவா செயல்படுறாங்க. இது ஒரு நிலையற்ற ஆட்சிங்கிற பிம்பத்தை உருவாக்க அவங்க தீவிரமா வேலை செய்றாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகல பெரிய உள்கட்சி பூசல். எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அதிர்ச்சி கொடுக்கிற வகையில பல அதிருப்தி எம்எல்ஏக்கள் விஜய்க்கு மறைமுக ஆதரவு தர்றது அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இதற்கிடையில காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விஜயை சப்போர்ட் பண்ணி ஒரு புதிய பாஜக மற்றும் திமுக எதிர்ப்பு மாற்ற சக்தியை உருவாக்க பிளான் பண்றாங்க. அப்போ விஜய் அரசுக்கு எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அவங்க கடந்து வந்த பாதையில சில பெரிய சறுக்கல்களும் சர்ச்சைகளும் இருக்கவே செஞ்சது. குறிப்பா சொல்லணும்னா அந்த வெற்றிவேல் விவகாரம். முதல் நாள் ஜோதிடர் வெற்றிவேலை ஓஎஸ்டியா நியமிக்கிறாங்க. 2வது நாள் பகுத்தறிவு பேசும் இந்த திராவிட மண்ணுல ஒரு ஜோதிடருக்கு இவ்வளவு பெரிய அரசாங்க பதவியான்னு எதிர்க்கட்சிகள் கடுமையான போராட்டத்துல இறங்குறாங்க. 3வது நாள் வேற வழி இல்லாம அந்த நியமனத்தை அரசு ரத்து செய்யுது. இந்த அவசர முடிவு அரசுக்கு இன்னும் நிர்வாக முதிர்ச்சி வரலைங்கிறத காட்டுதுன்னு எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஆயுதத்தை கொடுத்துருச்சு. எதிர்க்கட்சி தலைவர்கள் வைக்கிற இன்னொரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? மீடியா மேனேஜ்மெண்ட் சூப்பரா இருக்கு, ஆனா கிரவுண்ட் கவர்னன்ஸ் இன்னும் நிரூபிக்கப்படல அப்படிங்கிறது தான். அதாவது சோஷியல் மீடியாவில் பிஆர் வேலைகள் பண்றதும் வீடியோ வைரல் ஆகுறதும் வேற, ஒரு திட்டத்தை அடிமட்ட மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற நிர்வாக திறன் வேற. அதை இந்த அரசு இன்னும் நிரூபிக்க வேண்டி இருக்குன்னு அவங்க விமர்சிக்கிறாங்க. அப்படின்னா நாம இப்ப பாக்குறது ஒரு உண்மையான அரசியல் புரட்சியா, இல்லனா தேர்தல் நேரத்துல வர ஒரு தற்காலிக அலையா? இப்போதைக்கு மக்களோட மனநிலை ஒரு நம்பிக்கையான தொடக்கமா தான் இருக்கு. முடிவுகள் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா எடுக்கப்படுது. ஆனா ரியாலிட்டி செக் என்னன்னா, அரசியல் வல்லுநர்கள் எல்லோருமே சொல்ற ஒரு விஷயம், அடுத்த 6 மாசம்தான் ரொம்ப ரொம்ப குரூஷியல்.
கூட்டணி கட்சிகளை அவர் எப்படி அனுசரிச்சு போறாரு, அரசியல் நெருக்கடிகளை எப்படி கையாளுறாரு அப்படிங்கறத பொறுத்து தான் மக்களோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எழுதப்படும். இறுதியா உங்களுக்கான ஒரு கேள்வி. ஜோசப் விஜயோட இந்த அரசியல் எழுச்சி ஸ்கிரீன்ல நாம பார்த்த அந்த பழைய சினிமா மாஸ் மட்டும்தானா? இல்ல தமிழ்நாட்டோட நீண்டகால அரசியல் வரலாற்றையே நிரந்தரமா மாத்தி அமைக்க போற ஒரு மாபெரும் புரட்சியா? காலமும் மக்களோட தீர்ப்பு மட்டும்தான் இதுக்கான பதில சொல்லும். இந்த அரசியல் அலசல் பத்தின உங்க கருத்துக்களை யோசிச்சு பாருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட மீண்டும் சந்திப்போம்.